ஹாய், வெல்கம் டு கோட் ஃப்ரம் ஜீரோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, லைக் அடிஷன், சப்ராக்ஷன், இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் வந்து தேவைப்படும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன், ஏ ஈக்குவல் டு அப்படின்னா. இதே மாதிரி இன்னொரு வந்து வேல்யூ வந்து வேணும், அதனால இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை வந்து சம்னு வச்சுருக்கேன். சம்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாச்சு. இப்போ அந்த சம்முன்ற வேல்யூவை எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணுன்றதுனால printfன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். பர்சன்டேஜ் டின்றது எனக்கு வந்து சம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடிஷன்ன்ற ஆப்ரேஷன், ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட்டில் 2 வேல்யூ நமக்கு ஆட் பண்ணி அவுட்புட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா சப்ராக்ஷன். இதுக்கு வந்து மைனஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுவோம், மைனஸ் ஆப்ரேட்டர். ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏ எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து சப்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக printfன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணுறோம். இதுக்கு மைனஸ்ன்ற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி எனக்கு வந்து மல்டின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் printf யூஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், 2 வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ரேட்டர். எல்லாமே எனக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக /nன்றதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் தான். ஸோ 2 வேல்யூவை டிவைட் பண்ணி அதை வந்து divன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைட் பண்ண வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக printfன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடுலஸ்ன்ற ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே டிவைட் பண்ணுறது தான். 2 நம்பரை டிவைட் பண்ணி அதில் வர்ற ரிமைண்டரை தான் வந்து மாடுலஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். இதே டிவிஷன்ன்றது என்ன அப்படின்னா 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணி அதில் இருக்கிற கோஷன்ட் வேல்யூவை வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து டிவிஷன் 13, மாடுலஸோட வேல்யூ வந்து 1ன்னு வந்திருக்கு. மாடுலஸோட வேல்யூ வந்து ரிமைண்டர், ஏவையும் பியையும் டிவைட் பண்ணி அதில் வர ரிமைண்டரை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. இங்கே நான் இன்டென்ட் டேட்டா டைப் வந்து டிவிஷன் கொடுத்ததுனால எனக்கு வந்து இன்டிஜர் வேல்யூவாக வந்துச்சு. சப்போஸ் நான் ஃப்ளோட்டுன்றதை மென்ஷன் பண்ணால் எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 00ன்றதை மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 வேல்யூ வந்து எடுத்திருக்கோம் ஏபி அப்படின்றத. இந்த 2 வேல்யூவுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஏ டபுள் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுறோம்.
இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுன்றது வரும். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் 0 வரும். இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அதனால நமக்கு வந்து 0ன்றது வந்துச்சு. சப்போஸ் நான் வந்து ரெண்டுமே வந்து 5ன்றது கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல், அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து 1ன்றது வரும். 1னா என்ன அப்படின்னா ட்ரூ, 0னா என்னன்னா ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, அப்போ அது ட்ரூ, அதனால் நமக்கு 1ன்றது ஆன்சர் வந்துச்சு. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா ஒன்று 0ன்றது வரும், இல்லை அப்படின்னா 1ன்றது வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பின்றது கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ 10னே வச்சுக்கிறேன். இப்போ ஏவும் பியும் வந்து ஏக்கு 5, பிக்கு வந்து 10. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் கிடையாது அப்படின்னா ட்ரூ. அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும், 1ன்ற வேல்யூ வந்து வரும். நாட் ஈக்குவல்ல 1ன்ற வேல்யூ வந்திருக்கு. இப்போ இதே நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து 0ன்ற வேல்யூ வந்து வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணா ஏ கிரேட்டர் தென் பின்றது கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணும், ஏக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம், பிக்கு வந்து 10. அப்போ 5 கிரேட்டர் தென் 10. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கும். 5 கிரேட்டர் தென் 10ன்றது வந்து ஃபால்ஸ், அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வரும், 0ன்றது வரும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணால் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இது என்ன பண்ணால் பி வந்து ஏ வந்து பியை விட கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருந்தாலுமே ட்ரூ தான் வரும். நெக்ஸ்ட் சேம் கிரேட்டர் தென் பார்த்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அடுத்த ஆப்ரேட்டர் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு லெஸ் தென் வந்து ஏ லெஸ் தென் பின்றது கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ இங்கே 5, பியோட வேல்யூ வந்து 10. அப்போ 5 லெஸ் தென் 10ன்றது வந்து ட்ரூ, அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும், 1ன்றது வரும். நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்றது வரும். அப்போ 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்றது வந்து ட்ரூ தான். எல்லாமே நியூ லைனில் வர்றதுக்காக /nன்றது கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பி கொடுத்துருக்கேன். அப்போ 5 ஈக்குவல் டு 10ன்றது வந்து ஃபால்ஸ், அப்போ 0ன்றது அவுட்புட்டில் வரும். நெக்ஸ்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி, அப்போ 5 வந்து நாட் ஈக்குவல் டு 10ன்றது ட்ரூ, அப்போ 1ன்றது ஆன்சர் வரும். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10, அப்போ 5 கிரேட்டர் தென் 10ன்றது வந்து ஃபால்ஸ், அப்போ 0. அப்புறம் 5 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்றதுமே ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் ஏ லெஸ் தென் பின்றது 5 லெஸ் தென் 10. இப்போ இது வந்து 5 வந்து லெஸ் தென் 10ன்றது வந்து ட்ரூ. சேம் அதே மாதிரி 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்றதுமே ட்ரூ, அப்போ 1ன்றது ஆன்சர் வரும். இப்போ எல்லாமே நியூ லைன்லையும் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ வந்து இங்கே வந்து ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு, அதுக்கு வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்து 10ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்குது. இப்போ ஏவோட +3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு A+3. இது எப்படியும் எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் அடிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஆன்சரில் என்ன வரும், 10 + 3 13ன்றது நமக்கு அவுட்புட்டில் வரும். 13ன்றது வந்துருச்சு. இப்போ இதே இது ஏ ஈக்குவல் டு A+3க்கு பதிலாக
ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 3 போட்டாலுமே நமக்கு அதே வேல்யூ தான் வரும் 13ன்றது தான். இப்போவும் நமக்கு 13 தான் ஆன்சர் வரும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில். தேங்க்யூ.